ஏ திவ்யா, இங்க வா. ஒரு நிமிஷம் இருமா. இந்தாக்கா, நைட்டு எங்க தூங்குன? உன்னை தேன்னு என் ரூம்க்கு வந்திருக்க வேண்டியதானே? குடி. தேங்க்ஸ் திவ்யா. நீ ஒருத்தியாச்சும் இன்னும் பழைய மாதிரியே இருக்கியே. அக்கா, நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். நான் எதையும் மறக்கல. நீ காஃபியை குடிக்கா. மா, என்னம்மா செய்யணும்? கவர் கொடு. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நானே ராதிகா கிட்ட கொடுத்துக்கிறேன். வெரி குட். நீயே கொடுத்துரு. பாய். வருமா, போமா. உங்களுக்கு தெரியல அந்த விஷயத்தை. மாப்பிள, அத்த மாப்பிள, பெட்டியெல்லாம் எடுத்து கார்ல வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சுட்டா. என் பொண்ணு தவிக்க வச்சு ஆண்டவன் அவளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அவ நல்லபடியா இருக்கணும். அம்மா அழாதீங்கம்மா. அவங்க ரெடியாகி வரும்போது இப்படி அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? என்னடி பண்றது? நீ கல்யாணம் ஆகி இங்கேயே இருந்துட்ட. அவதான் முதல்ல இப்ப வேற இடத்துக்கு போறா. அதான் எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுதுடி. மா, ராதிகா, ராதிகா, என்ன இதெல்லாம்? சந்தோஷமா உன் வாழ்க்கைய ஆரம்பிக்க போற. அழக்கூடாது. நீ இங்க தானே இருக்க. நாங்க நினைச்சா வந்து பார்க்க போறோம், இல்ல நீ வந்து பார்க்கலாம். அழாத ராதிகா. கல்யாணம் ஆனா புகுந்த வீட்டுக்கு போய்த்தானமா ஆகணும். அழக்கூடாது ராதிகா. உங்க அப்பா அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ராதிகா, நீ செஞ்ச புண்ணியம். இத்தனை வருஷம் கழிச்சு உன் கல்யாணத்தை உன் பெத்த தகப்ப வந்து நின்னு நடத்திருக்காரு. போயே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அண்ணே, நீங்க 2 பேரும் இப்படி வந்து நில்லுங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள. ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. நல்லா இருக்கணும்மா. நல்லா இருங்க. நல்லா இருமா, நல்லா அம்மா, ராதிகா, அப்படியே சித்தி அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாமா. நல்லா இரு. நல்லா இருங்க. நல்லா இருப்பா. நல்லா இருங்க. முரளி, டேய், அந்த பக்கம் வந்து என்ன பார்க்காம போக கூடாது முரளி. பத்திரமா இரு. திவ்யா, டெய்லி காலைல நீதான் எனக்கு காஃபி போட்டு தருவ. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி. டெய்லி கால் பண்ணு. அக்கா. ராதிகா, இங்க பாரு. நீ அழக்கூடாது ராதிகா. நல்ல பொண்ணா கோவப்படாம பக்குவமா நடந்துக்கணும், சரியா? எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன சமைச்சாலும் எனக்கு கொடுத்து விடுக்கா. நான் போன் பண்ணி கேட்பேன். அவ்வளவு தானே. மாமா கிட்டயும் இல்ல முரளி கிட்டயும் கொடுத்து அனுப்புறேன், போதுமா? ராதிகா, நேரம் ஆகுது பாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும் இல்லம்மா. ராதிகா, உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு வா. எதுக்கு அவகிட்ட சொல்லணும்? முதல்ல அவ பண்ண தப்புக்கு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தன்னால கிடைக்கும். ஆஹா, கிளம்புற நேரத்துல கூட கெத்த விடாம நிக்கிறா பாரு. விடாத அவளை.
சந்தோஷமா இரு ராதிகா, நல்லா இரு. பத்திரமா பாத்துக்கோங்க அரவிந்த். அமைதியா இருக்கிற வீடு இவளால என்ன அவஸ்தைப்பட போதோ. ராதிகா, அரவிந்த், வாங்க வாங்க. வா. ராதிகா, வாடா கிட்ட. மகேஸ்வரி, அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாமா. இது கூட வேலைக்காரங்க தான் செய்யணுமா? ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களா? தம்பி தம்பின்னு அவ்வளோ பாசமா பேசுறீங்க. செயல்ல ஒன்னும் காணும். சூப்பர், அப்படி போடு. வாசப்படியில கூட இன்னும் காலை வைக்கல, அதுக்குள்ளேயே வா. நிஷா இது சும்மா விட மாட்டாளே. குடுமா. ஆரத்தி கரைச்சி வச்சது, ஆரத்தி எடுக்க போறதெல்லாம் நான் தான். உள்ள இருந்தத மகேஸ்வரி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவ்வளவுதான். என் தம்பிக்கு நான் எல்லாம் கரெக்டா செய்வேன். ஆரத்தி தட்டை வாங்கறதுக்குள்ள நீ அவசரப்பட்டுட்டியே. எங்க வீட்டுக்கு ஏத்த மருமகன். நல்லா வந்து மாட்டிக்கிட்டியா? இனிமே உன்னை என்ன செய்யறன்னு பாரு. இது ஏன் வீடு. நான் சொல்றதுதான் இங்க நடக்கும். என்ன நடக்குதுங்க? இது நிஷா தானே?
ரொம்ப சந்தோஷம்மா. 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும். உள்ள கூட்டிட்டு வாமா. வாடா. வாங்க. என்னையே மிரட்டுறியா? வாமா. ராதிகா, ஏன் அங்கே நிக்கிற? உள்ள வா. என்னத்த, நான் இருக்கேன்னு கூட யோசிக்காம அவரு பாட்டுக்கு உள்ள போயிட்டாரு. ஐயோ, நான் யார நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன்? அவர் தானே என்ன பாத்துக்கணும். ஐயோ ராதிகா, என்னம்மா இது? முதல்ல இந்த வீட்டு மருமகளா கல்யாணம் ஆகி உள்ள வர அழக்கூடாதுமா. இத பாரு, அரவிந்த் உன்னை நல்லா பாத்துப்பான். டேய் போடா, போய் கூட்டிட்டு வா. என்ன ராதிகா, உள்ள வா. இல்ல, நீங்க என்ன பாத்துக்க மாட்டீங்க. நீங்க உங்க அக்கா சொல்றதுதான் கேப்பீங்க. இது அவங்க வீடு, அவங்க சொல்றது மட்டும்தான் நடக்கும். ராதிகா, என்ன பேசிட்டு இருக்க? ஏன் இப்பெல்லாம் பேசுற? அதானே ராதிகா, இத பாரு, இனிமே இது உன் வீடு. நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அத்தை, இப்ப இவங்க என் காதுல வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்லா மாட்டிக்கிட்டியா? இனிமே உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொன்னாங்க. ஓஹோ, என்னடா இந்த நிஷா சும்மா இருக்காளேன்னு பார்த்தேன். அவ எப்படி சும்மா இருப்பா? பத்த வச்சுட்டு தானே போயிருக்கா. என்னக்கா? அது மட்டும் இல்ல, இது என் வீடு, இங்க நான் சொல்றதா நடக்கும்னு சொன்னாங்க. ஐயோ ராதிகா, என்னையா மிரட்டுற?
நான் யாருன்னு தெரியாம விளையாடாத நிஷா. நிஷா, என்னடி இதெல்லாம்? கல்யாணம் ஆகி முத வீட்டுக்கு வரா, அவ சந்தோஷமா வர வேணாமா? ஏங்கா என்னம்மா, இப்போ அது உள்ள வருவியா இல்ல எல்லாரும் என்ன திட்டாத உள்ள வருவியா? என்னடா நிக்கிற? போ, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு உள்ள போ. அக்கா டேய், நான் எந்த கோவத்திலயும் சொல்லல, சந்தோஷமா தான் சொல்றேன். உள்ள கூட்டிட்டு போ. டேய், கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வா. ம். வாங்க. வா. யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? என்கிட்டயே வா. நான் நிஷாடி. சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா? போதும் போதும். இப்படி என் கையால சாப்பாடு பரிமாறி எவ்வளவு வருஷம் ஆகுது. நீங்க என்னடானா நல்லா சாப்பிடுங்க. ரஞ்சிதம், நீ இன்னும் மாறவே இல்ல. இன்னும் அதே பிடிவாதம், அதே பாசம். உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஞ்சிதம். சாப்பிடுங்க. Hello, can you hear me? Yeah. No, the meeting is actually on. காலையில டிஃபன் கூட நீங்க சரியாக எடுத்துக்கல. இப்போ கம்மியா சாப்பிட்டா எப்படி? சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. பொரியல் நல்லா இருக்கா? சங்கரி தங்க பண்ண. உட்காருங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் பையன் மாதிரி எந்திரிச்சு நிக்கிறீங்க. அவ நீங்க பெத்த பொண்ணு. அவதான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க இந்த குடும்ப தலைவர். ஷோ கடவுளே, இப்படி எந்த வீட்லயாவது நடக்குமா? எல்லா உரிமையும் இருந்தும் ஒரு மனுஷன் ஒரு வாய் சோறு சாப்பிடறதுக்கு படாத பாடு பட வேண்டியிருக்கு. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. சாப்பிடுங்க நீங்க. அம்மா, மளிகை லிஸ்ட் போட்டாச்சு, இந்தாங்க. என்கிட்ட ஏண்டி நீட்டுற? அவதானே வாங்கி கொடுப்பா எப்பவும். அவட்டையே போய் கொடு. ஏய், கொண்டு போய் குடுறி. இந்த வீட்ல யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. போ, போய் குடு. ரஜினி, மல்லிகை லிஸ்ட். இதை ஏன் என்கிட்ட கொடுக்குற? அது அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. எதுக்குடி என்ன பாக்குற? உனக்கு வாய் இல்லையா? எப்பவும் நீதானே மளிகை சாமான் வாங்கி கொடுப்ப. அதான் உன்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லண்டி. குடும்ப தலைவர்னா என்னமா அர்த்தம்? ரஜினி,
இல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க குடும்ப தலைவர்னு. அதுக்கு தான் என்ன அர்த்தம்னு கேட்டேன். அக்கா, இனிமே இதெல்லாம் என்கிட்ட கொடுக்காத. அதோ குடும்ப தலைவர் கிட்ட கொடு.